ஆரம்பத்தில் மாணவர்கள், அதனிடத்தில் தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்றோரை இணைத்துக் கொண்டுதான் இந்த பயணம் ஆரம்பமாகிறது. அதாவது படிப்படியாக ஒவ்வொரு பரப்புரைகளின் மூலமாக ஒவ்வொரு வகுப்பினரையும் இணைத்துக் கொண்டு பயணிப்பதற்கான ஒரு முயற்சி தோழர் ரோஹண விஜயவீரனால் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் இதனுடைய ஆரம்ப நிலை என்று பார்க்கிற பொழுது வெறும் ஒரு 5-6 பேரோடு தான் இந்த போராட்ட இயக்கம் துவங்குகிறது. அது எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது? ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று இர்ஃபான், இந்த நாட்டுக்கு ஒரு இடதுசாரி, மக்களுக்கு தேவையான ஒரு இடதுசாரி இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்ற வகையில் அவர் அந்த இதை ஆரம்பிக்கின்றார், அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். அந்த நேரத்தில் மிகவும் முக்கியமாக இவர்களுக்கான எந்த வசதிகளும் இருக்கவில்லை. அதாவது போக்குவரத்து செய்வதற்கான பஸ்ஸுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு கூட கையில் பணம் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகவும் சிக்கலான நிலை ஏற்படுகிறது. ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பது என்பது பல்வேறுபட்ட சிக்கல்களை, இந்த காலம் அல்ல, அது அந்த காலம் மிகவும் மோசமான காலம். அதாவது இலங்கையில் பெரிய முன்னேற்றகரமான ஒரு நிலை இல்லாத காலம். அந்த நேரத்தில் அவர்கள், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நேரடியாக பார்த்ததிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், தோழர் ரோஹண விஜயவீர அவர்களும் அவரது நண்பர்களும் திசமாரகாம பஸ் ஸ்டாண்டில் மூடை சுமந்து தங்களது செலவுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்கிறது. அதாவது அவர்களுக்கு வருமானம் இல்லாதன் காரணமாக, ஒரு தொழிலும் செய்யாதன் காரணமாக மூட்டை சுமந்து அவர்கள் பஸ்ஸிலே பயணித்து தங்களது கட்சியை ஆரம்பித்து வளர்க்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னால் அவர் ஒரு பண்ணையில் வேலை செய்திருக்கிறார், நண்பர்களோடு பண்ணையில் வேலை செய்திருக்கின்றார். அதன் பின்னால் ஓரளவுக்கு அவர்கள் அந்த நிலையை சமாளித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனாலும் கூட அது எந்த அளவுக்கு போதுமானதாக இருந்தது என்பது மிகவும் கேள்விக்குறிதான். அதாவது தங்களது செலவுக்கும் மற்ற கட்சியை வளர்ப்பதற்கும் மிகவும் பாரதூரமான கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், மக்கள் விடுதலை முன்னணி இந்த காலத்திலும் கூட அந்த காலத்திலும் கூட ஒரு கட்டுப்பாடு இருந்தது. மது மற்றும் போதை வஸ்துக்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் ஒதுக்கி தள்ளி இருந்தார்கள். ஆனால் அவரோடு இருந்த ஒரு சிலர் அதற்கு அடிமைப்பட்டிருந்தார்கள் குறிப்பிடுவதை அவர்கள் பாவித்தார்கள், அவற்றை பாவனையாக பாவித்தார்கள். பின்னாட்களில் தோழர் ரோஹண விஜயவீர அவர்கள் இவற்றை நீங்கள் களைந்துவிட்டு அந்த செலவையும் நாங்கள் சேமித்து வைத்தால் இந்த கட்சிக்கு நாம் கொண்டு செல்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அது பெரிய செலவாக இருக்காது, ஆனால் அதையும் கூட சேர்த்து வைத்தால் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நிலையிலும் கூட அந்த கட்சியை வளர்ப்பதில் அவர் தங்களது செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை அன்று ஏற்படுத்துகிறார். அதாவது 1965ஆம் ஆண்டே அந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கின்றன. இதுவரையிலும் அநேகமான செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றன. அதாவது அந்த கட்சியின் சில கட்டுப்பாடுகள், மது, புகையிலை, இப்படி இந்த துஷ்பிரயோகங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில்.